தோண்ட தோண்ட ஆதாரங்கள். இதனால குற்றவாளிகள் பதட்டம். 50க்கும் மேற்பட்ட குண்டர்கள் அங்க தாக்குதல் நடத்தினாங்க. ஏன் தாக்குதல் நடத்தினாங்க? அவங்களுக்கு பதட்டம், மாட்டிக்கொள்வோமா அப்படின்னு பதட்டம் ஏற்பட்டதுனாலயா? இது மட்டும் இல்லாம நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேற அமைப்புக்கு மாத்த போறாங்களா? அது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். தர்மஸ்தலா விஷயம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி நாடெங்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்குது. அதுல அப்புறூராக மாறிய அங்க துப்புரவு தொழிலாளியே இவங்க கொன்று புதைக்கப்பட்ட உடல்கள்ல நான் தான் புதைச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அது எந்தெந்த இடத்துல புதைச்சிருக்கிறேன்னு கிட்டத்தட்ட 13 இடங்களை காட்டியிருக்கிறாரு. அப்படி 13வது இடத்த காட்ட போகும்போது இந்த இடத்த அப்புறம் நம்ம தோண்டலாம், பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட போயிருக்கிறாங்க. அங்க நடந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேசிருக்கிறோம். என்னன்னா, தோண்ட போறாங்க. இந்த ஆய்வை கிட்டத்தட்ட காலையில ஒரு 11 மணில இருந்து 5 மணிக்கு வரைக்கும் ஆய்வு பண்ணி தோண்ட இந்த 12 இடங்கள்ல பல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குது. ஆனா இந்த 13வது இடத்தை தோண்ட போகும்போது 1 மணிக்கு தொடங்கி இருக்கிறாங்க, 5 மணிக்கு முடிச்சிருக்கிறாங்க. இந்த முடிக்கிற பட்சத்தில் அங்க 5க்கும் மேற்பட்ட குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. யார் மேலனா பத்திரிகையாளர்கள் மேலையும் அங்க இருக்கக்கூடிய கேமராமேன்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஏன் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அடுத்து இந்த 13வது இடம் தோண்ட போறாங்கல்ல, அதுல இன்னும் பல ஆதாரங்கள், பல எலும்புக்கூடு கிடைக்கும். இதனால குற்றவாளிகள் அங்க மாட்டிக்கொள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள் தான் இவங்களை அனுப்பி அவங்கள தாக்குதல் நடத்த வச்சிருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா குற்றவாளிகள் சிக்கக்கூடிய ஆதாரம் அந்த இடத்துல இருக்குதா சொல்லப்படுது. அந்த இடம் எதுன்னா நேத்ராவதி ஆற்றங்கரைக்கும் பக்கத்தாலதான் அந்த இடம். அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் இவர் தங்கி இருக்கிறாரு. அந்த துப்புரவு தொழிலாளி தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்துதான் பல உடல்கள் அங்க புதைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது துப்புரவு தொழிலாளிக்கு இதை நம்ம ஒரு விஷயத்துல பார்க்கலாம். ஏன்னா துப்புரவு தொழிலாளிக்கு தான் இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. அப்ப அவங்கள விசாரிச்சாலே யாரு இவங்களை புதைக்கப்பட்டாங்க, எவ்வளவு பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும். ஆனா அதை மறைமுகமா எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவரு அங்க இருப்பாராமா, இவங்க கொன்ற உடல்கள்லாம் அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில போட்டு போயிடுவாங்களாம். இவரு என்ன பண்ணுவாரு, அவங்க போட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் போய் அந்த உடல்ல எடுத்து புதைச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த கான்டாக்டுமே இல்லாத மாதிரி மறைமுகமா அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்ததா தகவல் வெளியே இருக்குது. ஆனா குற்றவாளிகள் நிச்சயமா ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவாங்க. உண்மை உறங்கி கொண்டேதான் இருக்குது. நிச்சயமா அந்த உண்மை வெளியில வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இங்க ஏன் பத்திரிகையாளர்களும் கேமராமேன்லையும் ஏன் அவங்க தாக்குதல் நடத்தணும்? தாக்குதல் அது போலீஸார் இருக்கும் பொழுதே அன்னைக்கு டிஜிபி வந்திருக்கிறாங்க. டிஜிபி அன்னைக்கே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பாவம் இந்த பத்திரிகையாளர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் ஏற்படுறதா சொல்லப்படுறாங்க. ஆனா நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த தர்மஸ்தலா விஷயத்தை பத்தி யாரும் வீடியோ எடுக்காதீங்க, போடாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, போடுற யூடியூப் சேனலுக்கு எல்லாம் தடை பண்ணி இருந்தாங்க. அப்படியாக தடை பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரியான பத்திரிகையாளர்களாலதான் மக்களுக்கு உண்மைகள் தெரிய வருது. அங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. ஆனா இவங்க ஏன் அந்த துஷ்ட சக்திகள் இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பயம், பதட்டம் வந்ததுனாலதான் அங்க தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாங்களாமா சௌஜன்யா. அவங்க அனநியப்பட்டவர்கள்லாம் அங்க காணாம போய் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிதான் வழக்கு தொடுக்கப்பட்டு சட்ட போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அப்படி ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு போராடக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் மக்கள் மத்தியில் ஒரு தெம்பு ஏற்படுத்தி பலத்தை ஏற்படுத்துறதுனால ஒரு 6 பேர் சாட்சியாளர்கள் முன் வந்திருக்கிறாங்களாமா. எங்க அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில புதைக்கப்பட்டவர்களை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்ப வெளியாகி இப்ப ஒரு சில உண்மைகள்லாம் வெளியாகி கொண்டே வருகிறது. நிச்சயமா குற்றவாளி தண்டிக்கப்படுவார் அப்படின்னு மக்களால எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அங்க தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அவங்கள போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பத்ம பிரசாத், சுஹாஸ், குரு பிரசாத், சசிகுமார், காலந்தர்,
மற்றும் சேத்தன் இவங்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்கிறாங்க, கேமராமேனை தாக்கி இருக்கிறாங்கன்னு போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களை அனுப்பவங்க யாரு? இன்னும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்னும் சிறப்பு புலனாய்வு குழுவால இவங்களை விசாரிக்கப்பட்டோம்னா இவங்களை அனுப்பப்பட்டவங்க யாரு? ஏன் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க? இவங்களுக்கு பயம் பதட்டமா நம்ம மாட்டிக்குமேன்னு அதை என்ன விசாரணை செஞ்சோம்னா பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் தென்படும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக தென்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அம்பலப்பட போறார். இதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனா இத கண்டிக்கும் விதமாக இதுவே தமிழ்நாட்டில் நடந்து இருந்துச்சுன்னா பல கொந்தளிப்புகள், பல போராட்டங்கள் நடந்திருக்கும். அதுவே கர்நாடகாவில் இதை மூடி மறைக்க பார்க்கறதுக்கு ஒரு சில சக்திகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நீங்க அறிந்த விஷயம் தான், யார் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இதை மூடி மறைக்க முடியாது. எப்பேற்பட்ட கொடூரமான சம்பவம்! எத்தனை உடல்கள், 400க்கும் மேற்பட்ட உடல்களை கொன்று புதைத்திருக்கிறாங்க. அதுவும் பல பெண்கள், சிறுமிகள், பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கண்டு எடுக்கிறாங்கல்ல எலும்புக்கூடுகள், அந்த எலும்புக்கூடுகள்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருக்கு, ஆசிட் ஊத்துன மாதிரி இருக்குங்கிறாங்க. ஒண்ணு விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா ஆசிட் போட்டு கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. எலும்புக்கூட ஆய்வு பண்ணும் போது சொல்லக்கூடிய விஷயங்கள் 12 இடங்கள்ல தோண்டும் போதே இவ்வளவு எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. இன்னும் 13வது இடம் வேற தோண்ட போறாங்க. அதுல எவ்வளவு எலும்புக்கூடுகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. தொடர்ந்து இத்தனை எலும்புக்கூடுகள் கிடைத்து கொண்டே இருக்கிறதுனால அந்தந்த இப்பதான் ஒரு சில மக்கள்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காணாத போனவங்க, இதுக்கு முன்னாடி இறந்தவங்க, இப்ப எல்லாருமே ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு எதிராகவே மாறுறாங்க. அவங்க அந்த கோயில் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இத மூடி மறைக்கிறதுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக முக்கியமான தலைவர் அசோக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி கேரளா இருக்கு, இதுக்கு முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக பண்ணாங்க. ஆனா அது ஒரு புண்ணியஸ்தலம், புண்ணியஸ்தலத்துல எப்படி அவங்க அப்படி செய்வாங்க, இவங்களால எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. இப்படி சொல்றாங்க இல்லையா, இந்து மக்களுடைய நல்லதுக்காக தான் கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன் RSS ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் கூட்டி அங்க போராட்டம் ஏன் நடத்தல? போராட்டம் நடத்தி எங்களுக்கு நீதி கிடைச்சாகணும், குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும், ஏன் போராட்டம் நடத்தலன்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வேற அமைப்புக்கு மாத்தப்படுறதா ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. அந்த அமைப்பு என்னன்னா ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், இதுக்கு மாத்தப்பட போறதா சொல்லப்படுறாங்க. ஏன்னா இன்னும் மேலும் பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே என்னன்னு தெரியல, இந்த அமைப்புக்கு மாத்தப்படுறதா சொல்றாங்க. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வரல. எந்த அமைப்புகளுக்கு மாத்தினாலுமே நிச்சயமா அங்க குற்றவாளி பல நாள் தப்பிக்க முடியாது. யார் அந்த விஷயத்தை செஞ்சாங்க, இத்தனை நாள் செய்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு நிச்சயமா கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு மத்தியில எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க, மாநிலம் முழுவதும் இருக்காங்க, இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. யாருமே வாய் திறக்காத பட்சத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் படங்கள்ல வில்லனா நடிச்சாலுமே இப்ப அந்த விஷயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அரசு இது தீவிரமா விசாரணை செய்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேணும். அங்க இருக்கக்கூடிய குண்டர்களுடைய கைகள் ஓங்கி இருக்கு, அவங்க கைகளை முதல்ல கட்டுப்படுத்தணும், அவங்கள அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடும் கண்டனத்தை பிரகாஷ் ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த விஷயம் இப்ப மக்களால் பெரும்பாலும் வரவேற்கப்பட்டு அவருக்கு பாராட்டு குவிந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த விஷயத்தை மடைமாற்றம் பண்ணுவதற்காக, முடக்குவதற்காக, திசை திருப்புவதற்காக பலர் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேர் இயங்கினாலுமே இந்த விஷயத்தை பத்தி தினந்தோறும் பேசி கொண்டு இருந்தால் மட்டும்தான், அதாவது சமூக ஊடகம் அப்படிங்கிறது இந்தியாவோடைய 4வது தூண்னு சொல்றாங்க. ஆனா பேசுறவங்களையும் பேசப்படுறவங்களையும் முடக்குறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம ஒழிக்கணும்னா இன்னும் பல தலைவர்கள், பல நடிகர்கள் இதை பத்தி பேசணும். இன்னும் பல மக்கள் மத்தியில கொண்டு போய் விழிப்புணர்வை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பல உண்மைகள் தர்மஸ்தல விவகாரத்துல வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம பல விடயங்களை கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய டீம்
சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள்.